ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எம்டி சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கு வந்து ஒரு பல்லாரி வெங்காயம், இதெல்லாம் வந்து இந்த தட்டில் எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே வந்து நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதனால் ஒரு பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை, கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறம் மசாலா ஜாமான் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். பட்டை, லவங்கம், அப்புறம் ஏலக்காய், அப்புறம் இது அன்னாசி பூ, அப்புறம் ஜாதி பத்திரி, அப்புறம் கடல் பாசி, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் மசாலாவுக்கு. இது எல்லாத்தையுமே வந்து முதல்ல நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். அது கூட வந்து கொஞ்சமாக வந்து நம்ம கொத்தமல்லி இலையும் சேர்த்து அரைச்சிக்கணும் வதக்கிட்டு. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வதக்கிறதுக்குள்ள பொருட்கள் வந்து தக்காளி, ஒரு பல்லாரி வெங்காயம், காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், நம்ம மிளகாய் தூள் போடுறோம், இது மிளகு போடுறோம், அதனால ஒரே ஒரு இது மட்டும் வாசனைக்கு எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய். அப்புறம் ஒரு பிரிஞ்சி எல்லாம் தாளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இவ்வளோதான் அதற்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து வறுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாயில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஹீட்டான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஜாமான்கள் ஒன்றொன்றையாக போட்டு வறுத்துடலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் அப்புறம் பொரிகடலை இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப வறுபடணுங்கிற அவசியம் இல்லை. வெங்காயம்லாம் வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக மாறணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆனவுடனே இதை வந்து எடுத்துடலாம். அடுத்து வந்து இதில் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டேன் வதக்குறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கிடுவோம். ஏற்கனவே பொரிகடலை, வெங்காயம் எல்லாம் அரைக்கிறதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வந்து வாசனை வர்ற மாதிரி வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஆறினோடனே நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். வந்து ஒரு கடாயை வச்சு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிருக்கோம். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கோம். அதில் வந்து பிரிஞ்சி இலையை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். போட்டுட்டு அது கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இப்போ வெங்காயத்தை சேர்த்துருவோம். வந்து இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை வந்து கொஞ்சம் நல்லா மசிய வந்து வேக விடணும். அதனால் இப்போ கொஞ்சம் வந்து அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துடலாம். இப்போ வந்து தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா எண்ணெயில் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் இதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து இந்த எண்ணெயிலே வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்க்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து சால்னாங்கிறதுனால கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ சூப்பராக வந்து வாசனையும் நல்லா கமகமான்னு வர ஆரம்பிச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பரோட்டா வித் சால்னா, எம்டி சால்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.